பராபவ தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்களை பற்றி தெளிவாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு இறுக்கமான சூழ்நிலைகளையும் பார்த்திங்கன்னா அதை ரொம்ப எளிமைப்படுத்தி நார்மலாக்கிறதுல அவங்க ஒரு கெட்டிக்காரத்தனம், அதாவது சாதுரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ராசிக்காரர்களை விட இந்த சாதுரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்த ஒரு பிரச்சனைகளை என்ன பண்ணுனா அவங்க பிரச்சனையை கரெக்டாக சால்வ் பண்ண முடியுங்கிறத சொல்யூஷனை சொல்லி அதை தீர்த்து வைப்பதிலும் ரொம்ப கெட்டிக்காரர்கள். அதே சமயத்தில் அவங்களுக்குன்னு வரும்போது பார்த்திங்கன்னா முடிவு எடுக்கிறதுல கால தாமதமாகவும் இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துலேயும் அவங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா எல்லா இடத்திலும் எல்லா மனிதர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய முக்கியமான நபர்களாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் இருப்பார்கள். அதுதான் அவர்களுக்கு வலிமையும் பெருமையும் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பார்க்கும்போதே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிதுனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதோடைய ராசி அதிபதி புதன். இந்த புதன் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்தால் கூட நீச்சம் பெற்று இருப்பதனால வருடத்தோட தொடக்கம் சற்று மந்தமாகத்தான் ஆரம்பிக்கும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, அந்த இடத்துக்குரிய புதன் இருக்கா இல்லையா, புதன் மட்டும் தனியாக இல்லாமல் செவ்வாய் அதுக்கப்புறம் சனி இந்த கிரகங்களோட சேர்ந்து இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் என்ன முடிவெடுக்க முடியாதுங்கிற ஒரு குழப்பம் ஆரம்பத்தில் இருந்தாலும் போக போக இந்த நிலை ரொம்ப நல்லா சீராகுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். இவர்களை பொறுத்த வரையில் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது இந்த புத்தாண்டோட தொடக்கத்தில் அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 11ஆம் இடத்தில், நான் சொல்கிறது புத்தாண்டு அன்னைக்கு மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியனும் சுக்கிரனும் இருந்து இந்த வருடத்தை தொடங்கி வைக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்குது, 3ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்குது. அப்போ பார்க்கும்போது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் பணமழை பொழியும் அவர்களுக்கு இந்த வருடம். அதாவது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் எல்லா தேவைகளும் நிறைவேற்றுற அளவுக்கு அவர்களுக்கு பணமழை பொழியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. இன்னொரு பக்கம் பாருங்களேன், 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் கைத்தட்டுனா காசு வருங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது என்ன கைத்தட்டுனா காசு வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம்ல. சில பேர்கிட்ட போய் 100 தடவை நடந்தாலும் சரி 200 தடவை நடந்தாலும் சரி எத்தனை தடவை கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, ஒழுங்காக திருப்பி கொடுக்கணும்னு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் 11ல் சூரியன் இருப்பவர்கள் சும்மா போகிறவனை பார்த்து அப்படியே கைத்தட்டினா கூட இவனுக்கு தேவையானதை அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்கிறது தான் சொல்கிறாங்க. 11ல் சூரியன் இருந்தால் அவங்களுக்கு கைத்தட்டினா காசுங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறோம் இல்லையா. அப்போ மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு அவர்களுக்கு என்ன பணம் தேவைப்படுகிறதோ எப்போது தேவைப்படுகிறதோ அது ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக சேரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்க்கும்போது அது குழந்தைகள் வழி, அதாவது அவர்கள் பெற்ற பிள்ளைகள் அல்லது பிள்ளை அண்ணன் தங்கச்சி பிள்ளைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பிள்ளைகள் வழியாக பணம் கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அரசாங்க ரீதியாக பணம் கிடைக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்கள் வழியில் அதிக பணம் கிடைக்குங்கிறது தான் மிதுன ராசிக்கு இந்த புத்தாண்டில் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆண்டை பொறுத்தவரை, இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் குரு பயிற்சி ஒன்று இருக்குது, ராகு கேது பயிற்சி ஒன்று இருக்குது, சனி பயிற்சி கிடையாது. அதனால் இந்த புத்தாண்டு பலன் அப்படின்னு வரும்போது இந்த ஆண்டு கிரகங்கள் வருட கிரகங்களை வச்சு தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு என்னதான் இருந்தால் கூட அது ஜென்ம குரு தானே. ஜென்ம குரு கண்டிப்பாக ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜென்ம குருங்கிறது 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்வை செய்யுது. அதாவது அவங்க பிள்ளைகள் நல்லாயிருக்கும் அல்லது மனதும் நல்லா தான் இருக்கும், காதலன் காதலி கூட நல்லா தான் இருப்பாங்க. அதுக்கு பார்க்கும்போது 7ஆம் இடத்தை பார்க்கும்போது நட்பு பிஸ்னஸ் இதெல்லாம் ஓரளவு நல்லா தான் இருக்கும். 9ஆம் இடத்தை பார்க்கும்போது கூட தந்தை வழியில் உள்ளவர்களும் நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் தான் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த எந்த மகிழ்ச்சியிலையும் பங்கெடுத்துக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு இடையில் லாக் ஆகிட்டு இருப்பாங்க. அது வேலையில் லாக் ஆகிறாங்களா, வேறு சில விஷயங்களில் லாக் ஆகிறாங்களா, இல்லை அன்புக்கு பாசத்துக்கு உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டு தன்னை அடக்கி கொண்டு உட்கார்ந்துருக்காங்களான்னு தெரியாது. மிதுன ராசிக்காரர்கள் இந்த ஜென்மகுருவில் பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த மாதிரி நிலையில் தான் இருப்பாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஜூன் மாதத்தில் குரு பயிற்சி நடக்குது இல்லையா. அந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு அடுத்தது 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. குருவை பொறுத்தவரை மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம். அப்போ 7ங்கிறது இந்த இடத்துல ஒரு பக்கம் இந்த கணவன் மனைவியெல்லாம் விட்டுட்டா கூட 7ங்கிறது பார்த்திங்கன்னா வாடிக்கையாளருங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். 10ங்கிறது தொழில் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ 7க்கும் 10க்கும் உரிய குரு 2ஆம் இடத்தில் வருவது மிகப்பெரிய சிறப்பு.
இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த குரு உச்சமடைகிறார் கடகத்தில்ங்கிறதுனால இது வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரூ. 1, ரூ. 2, ரூ. 3, ரூ. 5 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு திடீர்னு இந்த வட்டியும் முதலும் சேர்த்து மொத்தமாக கிடைக்கும்போது ஒரு இன்ப அதிர்ச்சி வரும்ல, அந்த மாதிரி ஒரு இன்ப அதிர்ச்சி தர்ற அளவுக்கு ஒரு வருவாயை வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பிறகு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால் பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த ராசியோட பார்வை எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை கிடைக்குது. அந்த குரு பார்வை கிடைக்கிறதுனால பார்த்திங்கன்னா இவர்களுக்கு வந்து இது வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல சரியான பணியாளர்கள் அமையாத காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த பணியாளர்கள் வந்து உங்களுக்கு முதல்ல நல்ல அமைவாங்க. இவர்கள் என்ன வகையில் எதிர்பார்த்தாங்களோ அந்த மாதிரியான பணியாளர்கள் அவர்களுக்கு கிடைப்பாங்க. ஃபஸ்ட்டு ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஏதாவது உடல் ரீதியாக உபாதைகள் இருந்ததுன்னா அது கிளியர் ஆகும். அடுத்தது பெரிய அளவுக்கு எதிர்ப்புகள் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அது கட்டுக்கடங்கி இருக்கும். ஏன்னா தொழில் ரீதியாக போட்டி இருக்கும், ஒருத்தர் வீட்டில் பார்த்திங்கன்னா பங்காளி தகராறு இருக்கும், கோர்ட்டு வழக்குகள் இருக்கும். இது எல்லாமே ஓரளவு கட்டுக்கடங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறத பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லாமல் இதுவரை இருந்திருந்தாங்கன்னா குரு பயிற்சிக்கு பிறகு நிறைய பேருக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே ஏதோ வேறு வழி இல்லாமல் நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம், இதை விட்டு எப்படா இன்னொரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்கல்ல, அவர்களுக்கும் வந்து மனதுக்கு பிடித்த மாதிரி வேறு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சுயமாக தொழில் செய்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, தொழில் வளர்ச்சிக்காக என்ன பண்ணுவாங்க, சில இடங்களில் கடன் கேட்டிருப்பாங்க, வங்கிகளில் கூட கடன் கேட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கடன்கள்லாம் இது வரைக்கும் ஏதாவது கிடைக்காமல் இருந்ததுனால் குரு பயிற்சிக்கு பிறகு வந்து அவர்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல நிலை தான். அடுத்தது கடகத்துக்கு வரக்கூடிய குருவோட பார்வை மிதுன ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு கிடைக்கிறது. அப்போ 8ஆம் இடத்துக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முன்னோர்களோட சொத்து வந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து சுகம் எதுவுமே இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு வகையில் எப்பயோ செஞ்சுருக்கிற வேலையோ இல்லை திடீர்னு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிலையோ உங்களோட நெருக்கடிகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு ஒரு திடீர் தன வருவாய், எதிர்பாராத தன வருவாய், சில பேருக்கு கணக்கில் காட்டாத தன வருவாய் வந்து கூட ஒரு மகிழ்ச்சி உற்பத்தி ஒன்று கொடுக்குங்கிறத மறந்துடக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கட்டிகிட்டு இருப்பாங்க, இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த முதலீடுகள்லாம் மெச்சூர்டாகி நல்ல மாதிரி கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து இந்த குருவோட பார்வை கடகத்துக்கு வந்த பிறகு இந்த குருவோட பார்வை ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு கிடைக்கிது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்குது. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா தொழிலில் வந்து கடுமையான பிஸி, அதாவது அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப முடியாத அளவுக்கு ஒரு கடுமையான அந்த பிஸியான ஒரு வேலையை கொடுத்துட்ருக்கோம். அந்த அளவுக்கு வருவாய் கொடுக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் தெரியாது. அதே சமயத்தில் பெரிய அளவுக்கு வருவாய் இல்லைன்னு சொல்லிட்டு அதை நிறுத்தவும் முடியாது. அந்த அளவுக்கு வந்து தொழிலில் அதிக கவனம் செலுத்திக்கிட்டு தொழிலில் டென்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் நீங்கள் போயிட்டு இருந்திருப்பீங்க. இதுக்கு வந்து கடகத்துக்கு குரு வந்த பிறகு அந்த சனியை வந்து குரு பார்ப்பதால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அதுபோல் நிறுவனங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கும், புது புது ஆர்டர்கள் கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணவரவை கொடுக்கும், உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துகிற அளவுக்கு இருக்குங்கிறது மட்டும்தான் முக்கியமான பாயிண்ட்டு. எப்போதுமே எல்லா ராசிக்காரர்களும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு குரு பயிற்சியான பிறகு அதோட பார்வை 9ஆம் பார்வை வந்து சனிக்கு கிடைக்கிறதுனால, மீனத்தில் இருக்கக்கூடிய கோச்சார சனிக்கு கிடைக்கிறதுனால, இப்போ நான் சொல்கிறது எல்லாமே கோச்சார குருவோட பார்வை கோச்சார சனிக்கு கிடைப்பதனால ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த வீடு மனை வாகனங்களில் வந்து வாங்குவதற்கான வாய்ப்பு எல்லாருக்குமே உருவாகும். குறிப்பாக இது 10ஆம் இடம், மிதுன ராசிக்கு 10ஆம் இடம்ங்கிறதுனால தொழில் ரீதியாக அவங்க புதிய கருவிகளை கூட புதுசாக உற்பத்தி கருவிகளை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய ஒப்பந்தங்கள் போட்டு அது மூலமாக ஆர்டர்களை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் குரு பயிற்சியில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது. டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி வர்றதுனால ஏற்கனவே 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது டிசம்பர் மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வருது. அப்போ 2ஆம் இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நெருக்கடிகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதெல்லாம் இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வது நல்லது. எப்படி கொடுக்கும்னு பார்த்திங்கன்னா பண வசதிகள் நிறைய வந்ததுன்னா குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்க முடியாமல் அங்கங்கே ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்புகிற மாதிரி இருக்கும். பணவரவு நல்லா இருந்ததுன்னா நிம்மதி இல்லாமல் குடும்பத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூட ஏதோ ஒரு மனக்கசப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு அடிக்கடி போய் அருகம்புல்லை வச்சு வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது வந்து டிசம்பர் மாதத்துக்கு மேலே தான், இப்போ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது
ராகு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்குது, அடுத்தது வந்து 8ஆம் இடத்துக்கு வருது. ராகு 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால வயிறு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் உருவாக்கி கொடுக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பல விஷயங்களில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பேராசையை தூண்டி தப்பு பண்ண வச்சிரும். அதனால் எப்போதுமே நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சா போதும், அதை விட சற்று கூடுதல் குறைச்சாலும் கூட பரவாயில்ல அப்படின்னு இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு இல்லை. மனம் போன போக்கில் இதில் போனால் அதிகமாக கிடைக்கும், அதில் போனால் இதில் கிடைக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பேராசைப்பட்டு முதலீடு பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு மாட்டிப்பீங்கிறத மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம முன்னெச்சரிக்கையாக சொல்கிறோம். எப்படி பார்த்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டோட தொடக்கம் வந்து நல்ல பலனையை தான் கொடுக்கும். ஏன்னா முதல்ல பார்க்கும்போது 11ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும் இருக்கிறது பணத்தை அள்ளி கொடுக்குங்கிறது ஒரு பக்கம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இங்கே குரு வந்து 2ஆம் இடத்துக்கு வந்து உச்சமாகிறதுனால ஜூன் மாதத்துக்கு பிறகு பண வருவாயில் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து குரு பயிற்சிக்கு பிறகு அந்த சனிக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால தொழில் ரீதியாக நல்ல வெற்றி கிடைக்கும், நிறைய அளவுக்கு வளர்ச்சி அடைவார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. புத்தாண்டு தினத்தன்னைக்கு மிதுன ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ஊருக்கோ உங்கள் வீட்டுக்கோ அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்களில் வெள்ளீஸ்வரர் அல்லது அக்னீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் உள்ள சிவனை வழிபடுவது உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியை தருங்கிறது தான் முக்கியமான விஷயம். என்ன நேயர்களே, மிதுன ராசிக்கு பராபவ புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்தது கடகராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.